ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி லாஜிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சி லாஜிஸ்டிக்ஸ் பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதான் நான் இப்போது சி லாஜிஸ்டிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த சி லாஜிஸ்டிக்ஸில் ஆல்ரெடி நான் வந்து 20 ஃபீட் கண்டெய்னர் 20 ஃபீட் ட்ரை கண்டெய்னருக்கு ஆன ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஃபீட் ட்ரை கண்டெய்னர் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் போய் அதை பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ரிமைனிங் இருக்கிற சி லாஜிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ 40 ஃபீட் கார்கோ ட்ரை கண்டெய்னர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவும் சேம் தான். அந்த 20 ஃபீட் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஸ்டீல் மேனுஃபேக்சர்ட், கம்ப்ளீட்லி சீல்ட் ஆஃப் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட். அதுக்கப்புறம் ட்ரை குட்ஸ் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், அதாவது வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து நான் பெரிஷபிள். ஸோ நான் பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை கண்டெய்னரில் வந்து நம்ம ஏற்ற முடியும். ஸோ லோட் பண்ண முடியும். ஸோ அப்போது ட்ரை குட்ஸு, அதுக்கப்புறம் பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் பேலட்ஸு, பாக்ஸஸ், சாக்ஸ், பேரல்ஸ். ஸோ எந்த டைப் ஆஃப் பேக்கேஜிங்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அழுகாத பொருட்கள், ஸோ நான் பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து ட்ரை கண்டெய்னர்ஸில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ளோரிங் வந்து நல்ல ஒரு ப்ளைவுட்னால ஃப்ளோரிங் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அந்த கண்டெய்னரில். ஸோ இதோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 டன் அப்ராக்சிமேட்லி. ஸோ மேக்ஸிமம் ஒரு 29 டன் வரைக்கும் லோட் பண்ணலாம். பட் உங்களுடைய அந்த பேக்கேஜிங்லாம் வந்துட்டு டிஃபர் ஆச்சு. ஏன்னா பேக்கேஜிங்லாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜிங்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்மளால் ஃபுல்லாக வந்து லோட் பண்ண முடியாது. 29 டன்ஸையும் ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கம்மியான கெப்பாசிட்டி தான், டன்ஸ் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா லோட் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போது கிராஸ் வெயிட்னா என்ன, நெட் வெயிட்னா என்ன, டேர் வெயிட்னா என்ன அப்படின்றத நான் வந்து கிளியராக வந்து அந்த 20 ஃபீட் கார்கோ பற்றி ஒரு கண்டெய்னருக்கான அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் போய் பாருங்கள் நீங்கள். ஸோ அதில் வந்துட்டு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். ஸோ கிராஸ் வெயிட்னா என்ன, நெட் வெயிட்னா என்ன, டேர் வெயிட்னா என்ன அப்படின்றது. ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். ஓகே, அப்போ 40 ஃபீட் ஹை க்யூப் கண்டெய்னர்னால் என்ன அப்படின்றது இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் சேம் தான் அந்த 20 ஃபீட்டில் பார்த்த மாதிரியே. ஸோ 40 ஃபீட் ஹை க்யூப் கண்டெய்னர் இருக்குது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு 1 ஃபீட் டாலர் தேன் த 40 ஃபீட் ரெகுலர் கண்டெய்னர். ஸோ ரெகுலர் கண்டெய்னர் 40 ஃபீட் ரெகுலர் கண்டெய்னர் இருக்குல்ல, அதில் இருந்துட்டு 1 ஃபீட் டாலர் தான் வந்து என்னது அப்படின்னா வந்து 40 ஃபீட் ஹை க்யூப் கண்டெய்னர். ஓகே, இப்போ வந்து டைமென்ஷன்ஸ். ஸோ வாட் ஆர் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் 40 ஃபீட் ட்ரை கண்டெய்னர்? ஸோ அதுதான் கீழே கொடுத்துருக்கேன். அதோடைய டேர் வெயிட் வந்து 3750 கிலோகிராம்ஸ், பேலோட் கெப்பாசிட்டி வந்து 27600 கிலோகிராம்ஸ், அண்ட் கியூபிக் கெப்பாசிட்டி வந்து 67.7 கியூபிக் மீட்டர், அண்ட் அதோடைய இன்டர்னல் லென்த் வந்து 12.03 மீட்டர். ஸோ இதுதான் வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் 40 ஃபீட் ட்ரை கண்டெய்னர். ஸோ ரீஃபர் கண்டெய்னர்ஸ். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ரீஃபர் கண்டெய்னர்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். அது என்ன ரீஃபர் கண்டெய்னர்? பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரை கண்டெய்னரில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது அழுகிரும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீஃபர் கண்டெய்னரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கார்கோஸ் சச் அஸ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, மீட்டு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு அழுகும் தன்மையுடையது, பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பெரிஷபிள் ப்ராடக்ட் வந்து இதில் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னரில் தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எ கெப்பாசிட்டி ஆஃப் அப் டு 25 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை அ ரீஃபர் கண்டெய்னர். அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து 25 டிகிரி செல்சியஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதை. ஸோ ஸ்பெஷல் சூப்பர் ஃப்ரீஸ் ரீஃபர்ஸ் கேன் கீப் குட்ஸ் ஃப்ராசன் அட் டெம்பரேச்சர்ஸ் ஆஸ் லோ அஸ் -60 டிகிரி செல்சியஸ். ஸோ -60 டிகிரி செல்சியஸில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு அதை நல்லா கூலிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ கூலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட் வந்து அழுகாமல் நல்லா வந்துட்டு பாதுகாப்பான முறையில் போய் அந்த நாட்டில் போய் அவங்களுக்கு நம்ம பையருக்கு வந்து கிடச்சிரும்.
ஸோ இந்த ரீஃபர் கண்டெய்னர்லேயே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20 ஃபீட் கண்டெய்னரும் இருக்குது, 40 ஃபீட் ரீஃபர் கண்டெய்னரும் இருக்குது. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கேன் பி சேஞ்ச்டு ஆஸ் பெர் கார்கோ ரெக்யர்மெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஃபார் சீ ஃபுட், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ரீஃபர் கண்டெய்னரில் சீ ஃபுட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் டெம்பரேச்சர் தேவைப்படும். வெஜிடபிள்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா வெஜிடபிள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டைப் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும். ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் டெம்பரேச்சர் தேவைப்படும், நம்ம செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் வந்து ப்ராடக்ட் வைஸாக வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ரீஃபர் கண்டெய்னரில் வந்து செட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த கண்டெய்னர் வந்துட்டு ஃபுல்லாக அந்த லாஜிஸ்டிக்ஸை மேனேஜ் பண்ணுறவங்க, மெயின்டைன் பண்ணுறவங்க வந்துட்டு. ஓகே, ஸோ அதனால் நம்ம ப்ராடக்ட் வந்து எப்போவுமே சேஃபாக கரெக்டாக போய் சேர்ந்துடும். பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது ரீஃபர் கண்டெய்னரில் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, இப்போது அடுத்தது எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு இது வந்து எஃப்சிஎல்னா என்ன, எக்ஸ்போர்ட்டில் வந்து எஃப்சிஎல்னா என்ன, எஃப்சிஎல் கண்டெய்னர் லோட்னா என்ன. ஸோ எஃப்சிஎல் ஷிப்மெண்ட் அப்படிம்பாங்க. அது என்ன எஃப்சிஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். எஃப்சிஎல் இஸ் அன் அக்ரானிம் யூஸ்ட் இன் லாஜிஸ்டிக்ஸ் which means full container load. ஸோ அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபுல் கண்டெய்னர் லோடு. திஸ் மீன்ஸ் குட்ஸ் ஃப்ரம் எ சிங்கிள் ஷிப்பர் ஆக்குப்பை த என்டையர் கண்டெய்னர். அப்போது நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா அந்த ஃபுல் கண்டெய்னரும் யாருடையது தான், உங்களுடைய இது தான். ஸோ அப்போ அந்த ஃபுல் கண்டெய்னருக்குள்ளேயும் யாருடைய குட்ஸ் தான் இருக்குது, உங்களுடைய குட்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு யாருடைய குட்ஸும் அந்த கண்டெய்னரில் இல்லை. ஸோ அதுதான் வந்து ஃபுல் கண்டெய்னர் லோட். அப்போது ஒரு முழு கண்டெய்னரும் உங்களுடைய கண்டெய்னர் தான் அப்படின்ற அந்த ஷிப்மெண்ட்டு தான் வந்து ஃபுல் கண்டெய்னர் லோடு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்சிஎல்னு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் லீஸ்ட் கண்டெய்னர் லோடு, சாரி லெஸ் தேன் கண்டெய்னர் லோடு. ஸோ இந்த லெஸ் தேன் கண்டெய்னர் லோடுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா LCL stands for less than a container load and describes sea shipping for cargo loads not large enough to fill a full 20 feet or 40 feet shipping container. ஸோ அப்போ நீங்கள் வந்து எஃப்சிஎல்ல ஃபுல் கண்டெய்னரும் உங்கள் கண்டெய்னர் தான், ஃபுல்லாக வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் மட்டும் தான் அந்த கண்டெய்னரில் இருக்குது. இதே இது லெஸ் தேன் கண்டெய்னர் லோடில் வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னருடைய கெப்பாசிட்டி என்ன, ஒரு 27 டன் ஏற்றலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 27 டன் ஏற்றலாம் ஒரு கண்டெய்னரில். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிற உங்கள் கார்கோவுடைய வெயிட்டு ஒன்லி ஒரு 2 டன் தான் வச்சுப்போம். நீங்கள் 2 டன் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கடல் வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த 2 டன்னை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் அவங்க ஒன்று வச்சுருக்குறாங்க. ஒரு கண்டெய்னரில் நிறையா பேருடைய ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய இது ஒரு 2 டன் இருக்கும், இன்னொரு எக்ஸ்போர்ட்டர் வந்து அவர் ஒரு 3 டன் எக்ஸ்போர்ட் பண்ணுவார், அது ப்ராடக்ட் அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கும். இன்னொரு எக்ஸ்போர்ட்டர் வந்து 5 டன் ஏற்றுவார், அது உள்ளே இருக்கும். ஸோ இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு 3 டன் ஏற்றுவார், அவருடைய ப்ராடக்ட்டும் உள்ளே இருக்கும். ஸோ இப்படி எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸோடைய ப்ராடக்ட்ஸையும் வந்துட்டு ஒரே கண்டெய்னரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் என்னதுன்னா லெஸ் தேன் கண்டெய்னர் லோட். அப்போது நீங்கள் ஒரு 2 டன் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடல் வழியாக அனுப்ப முடியும். 1 டன் அனுப்பணும்னு நினச்சாலும் என்ன பண்ண முடியும், கடல் வழியாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பெரிய கண்டெய்னர் தான் கடலில் அனுப்பணுங்கிறது கிடையாது. அதாவது ஒரு 28 டன்னுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு தான் சரக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு பையரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கடல் வழியாக 1 டன் கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது 1000 கிலோகிராம், உங்களுடைய ப்ராடக்ட் 1000 கிலோகிராம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ஷிப்மெண்ட்டு, அதாவது அந்த 1000 கிலோகிராம் வந்து டோட்டல் வேல்யூவே வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா தான் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 1 லட்ச ரூபா ஷிப்மெண்ட் வந்து எதில் பண்ண முடியும் அப்படின்னா கடல் வழியாகவே பண்ண முடியும். அதுதான் எல்சிஎல் ஷிப்மெண்ட் அப்படின்றது. ஸோ எக்ஸ்போர்ட்னாலே வந்துட்டு பெரிய பெரிய கண்டெய்னரில் மொத்தமாக நம்ம அனுப்பணும், 10 லட்ச ரூபாய்க்கு தான் ஆர்டர் எடுத்து அனுப்பணும், பிஸ்னஸ் அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் 1 டன் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கடல் வழியாக அனுப்ப முடியும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு எல்சிஎல்ங்கிற அந்த ஷிப்மெண்ட் இருக்குது. ஸோ லெஸ் தேன் கண்டெய்னர் லோட். இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். எஃப்சிஎல் அப்படிங்கிறது ஃபுல் கண்டெய்னர். உங்களுக்கே தெரியும், ஃபுல் கண்டெய்னர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டை தான் இருக்கும். ஸோ 50 லட்சம் 20 லட்சம் இந்த மாதிரி ஒரு 1 crore 2 crore போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பெரிய பெரிய ஒரு ரிச் பீப்புள் பண்ணுறது. ஓகே, ஸோ இதே இது வந்துட்டு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் நபர் வந்து
சின்ன சின்ன ஷிப்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு விரும்புகிறாரு அப்படின்னா அவர் வந்து எதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சி ஷிப்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 டன் 2 டன்லாம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டை என்ன சொல்லணும் அப்படின்னா எல்சிஎல் ஷிப்மெண்ட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லணும் நீங்கள். ஸோ உடனே அவர் அதுக்கான ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து தருவார். எல்சிஎல் ஷிப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜென்ட்டை நீங்கள் எப்படி ரேட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட வந்து உங்களுடைய அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, உங்களுடைய கார்கோவுடைய டைமென்ஷன்ஸ் சொல்லணும். நீங்கள் பேக் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அந்த பேக்கிங்கோடைய டைமென்ஷன்ஸ், லென்த் என்ன, பிரெட்த் என்ன, ஹைட் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு வந்து எல்சிஎல்க்கான ரேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ எப்படி ஏர் ஃப்ரைட் ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு அதோடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னாலும் எப்படி ரேட்டு வாங்குறது, ஏர் ஃப்ரைட் ரேட் வாங்குறதுன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் சீ ஃப்ரைட் ரேட்டும் நீங்கள் வந்து உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்லேருந்து வாங்க முடியும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம வாங்கிடலாம். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதனால தான் இந்த எல்சிஎல் ஷிப்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், திஸ் இஸ் வை எல்சிஎல் ஷிப்மெண்ட்ஸ் ஆர் சம்டைம்ஸ் கால்டு குரூப்பேஜ் ஷிப்மெண்ட்ஸ். ஸோ நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, குரூப்பேஜ் ஷிப்மெண்ட்னா என்னது, உள்ள எல்லாமே குரூப்பாக இருக்கும். உங்களுடைய ப்ராடக்ட்டும் இருக்குது, இன்னொருத்தருடைய இருக்குது, இன்னொருத்தருடைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறாங்க, குரூப்பேஜ் ஷிப்மெண்ட்ஸ்னும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். எஃப்சிஎல் அப்படின்றது ஒரு பெரிய பட்ஜெட் ஆட்கள்லாம் பண்ணுறது, ஒரு ரிச் பீப்புளெலாம் பண்ணுறது. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு என்ன மாதிரி அனுப்பலாம் அப்படின்னா 1 டன் 2 டன் வந்துட்டு இந்த மாதிரி ஷிப்மெண்ட்ஸ்லாம் பண்ணவும் முடியும். ஸோ எக்ஸ்போர்ட்டில் ரெண்டுக்குமே வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. சின்ன லெவல்லையும் நீங்கள் பண்ணலாம், பெரிய லெவல்லையும் பிஸ்னஸ் பண்ண முடியும். இது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது. ஓகே.